குடும்பத்தையும் நிச்சயமாக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்மேலும் என் சந்ததிகள் மேலும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நாமத்தினால நீங்க எங்களை பார்த்து சந்தோஷமா இருக்கீங்க. அருமையான அம்மாவுக்கு கிறிஸ்து நாமத்தினால நான் அவரை வாழ்த்துக்கிறேன். ஒரு பெரிய ஒரு ஊழியத்துல உங்க பகுதியில செய்திட்டு அமைதியா இருந்து கேட்டீங்கன்னா ஒரு 4 மணிக்குள்ள முடிச்சுடுவேன். பேசிட்டு அப்படின்னா நிறைய இடங்கள்ல அவங்களுடைய ஊழியங்கள், நிறைய மாவட்டங்கள்ல அவங்களோட ஊழியங்கள் அவங்க ஸ்தாபிச்சு உங்க குடும்பமா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரிந்தான ஒவ்வொரு இடங்கள்ல ஊழியம் செய்வாங்க. அதே போல இந்த விருதுநகர் பகுதியில் ராஜபாளையம் பகுதியில அம்மாவும் என்ன பண்றாங்க, உங்களோடு ஒவ்வொரு சமூகம் ஊழியம் இந்த ஸ்தாபனத்தினுடைய தலைமை ஸ்தாபனம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த ஊழியர்கள் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணுமா? அது ஊருக்கு பேர பார்த்தீங்களா? எவ்வளவு கிறிஸ்துவின் சிந்தை. நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மிடத்துல இருக்கணும். இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்? அதுக்கு நம்ம தகுதிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாங்க பூர்ணமான இடத்துல இருந்து உங்களை சந்திக்க இருக்கோம். உங்களுடைய வார்த்தை பேசுவதற்கு நாங்க என்ன இருக்கோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா அந்தருக்கு கேட்க மாட்டேன். வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு தருவேன். வசனம் சொல்லுவேன். யோவான் 14வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன். நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் உங்களுக்கு வேண்டிய வாழ்க்கையில நிறைய இருக்கீங்க. நல்ல படிக்கிறவங்கள நான் சமூகத்துல நான் ஒரு உயர்வு பெறணும், நான் ஒரு மேலான உயர்வை பெறணும், எனக்கு வேண்டிய அறிவு வேணும், எனக்கு வேண்டிய ஞானம் எனக்கு வேணும், உங்களுடைய சிந்தை எனக்குள்ள இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். என்னுடைய கிராமங்கள்ல நான் நல்லா படிச்சு நல்ல தூரம் அறிஞ்சு நான் பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும். மார்க்கு 11வது அதிகாரம் அதுல 24வது வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டு பெற்றுக் கொள்வீர்களோ அவர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் விசுவாசிங்கள்.
ஆமா, இன்னைக்கு வீட்டுல சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட ஆண்டவரே இன்னைக்கு நடத்துறது எனக்கு நீங்க நடத்துங்க. வசனம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. நாளைய தினம் வந்து கர்த்தருடையது. ஒவ்வொரு நாளும் நம்மளால நடத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் பெற்றுக் கொள்ளுங்க. கடவுள் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்றது உங்க வாழ்க்கையில அது நடக்கும். நல்ல தொழில் செய்யணும், நீங்க தினமும் தேவனிடத்துல ஜெபம் பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமா அது நடக்கும். அப்ப நீங்க சொல்லலாம், நான் தினமும் பிரயோகமே பண்ணுங்க, ஆனா என் வாழ்க்கையில எதுவுமே நான் சரியா பார்க்க முடியலையே. நீங்க சொல்லலாம், ஆனா நான் சொல்லுறேன், குறித்த காலத்துக்கு வச்சிருக்கிற தரிசனம் அது நிறைவேற வரைக்கும் நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அதை பெற்றுக் கொள்வீர்கள். கவனிக்கிறாங்க, நீங்க நல்ல தேவனிடத்தில் கேட்கணும். யாபேஸ் என்கிற ஒரு மனிதன் பைபிள்ல பார்த்தீங்கன்னா, யாபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் தேவனிடத்தில் கேட்டான். என்ன கேட்டான் பாப்போமா? பாருங்க, 1 நாளாகமம் 4வது அதிகாரம் அதில் 10வது வசனம். ஆமென். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொன்னார். ஆனால் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கரங்களை தட்டி யாபேசினுடைய தாயார் அவனை இதெல்லாமோ சொல்றாங்க, துக்கத்தோட ஆமா துக்கத்தோட அவனை பிள்ளைகளை பெற்றும் போது, ஏன் இந்த பிள்ளை இப்படி, இது கொஞ்சம் ஒரு பிரயோஜனம் இல்லை, நல்லா படிக்க மாட்டேங்குது, நல்ல அறிவு இல்லை, சொல்லவும் கேட்க மாட்டேங்குது, நிறைய பெற்றோர் சொல்றாங்க துக்கப்பட்டார்கள். எந்த பிரச்சனை இல்லாத தன் தாய் துக்கத்தான் பட்டார். நீங்க கவனிக்கணும், யாபேஸ் கடவுளை நோக்கி கேட்டான். ஆமென், ஆமென். யாபேஸ் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண கேட்கிறான். கடவுளே, என்ன எல்லாருக்கும் மத்தியில என்ன ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, நானும் 4 ஜாதி செய்யும் போல நல்லா இருக்கணும், நானும் ஒரு உணர்வை பெற்றிருக்க வேண்டும், என் மூலமாய் அனைவருக்கு பயன் இருக்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது கர்த்தர் வசனமாக சொல்றது, நான் சொல்லல, அதன் வேண்டிக் கொண்டது கடவுள் அவனுக்கு என்ன பண்ணாராம். நீங்க கேட்கலாம், உங்க வாழ்க்கையில உயரும். மனுஷன் உங்களை வேற மாதிரி பார்த்துக்கலாம், அற்பமா பார்த்துருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், புறக்கணிச்சிருந்தாங்க. என்னுடைய நான் என்ன சொல்றேன், அவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி வாழணும், அவங்களுக்கு முன்பாக உங்க தலை எப்படி உயர்ந்திருக்கணும், உங்கள் பொருளாதாரம் உயரணும், உங்க ஆசீர்வாதம் உயரணும், நீ நல்ல வீடுகளை கட்டி எப்படி இருக்கணும். வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்க மட்டும் விஷயங்களை ஏழாவது அதிகாரம் அதுல 7வது வசனம் சொல்றது, வாசிங்களா, பைபிள் வாசிங்களா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்.
ஆதியாகமத்திலிருந்து தேர்ந்தீங்கன்னு நினைக்கிறேன். மத்தேயு வந்து புதிய ஏற்பாடு. சரி, ஓகே, விட்டுரும். பரவாயில்ல, உங்களுக்கு கேள்வி கேட்பேன். நீங்க என்ன படிக்கிறீங்க? சரி, இருக்கட்டும், அதை பத்தி கேட்கல. சரி, ஓகே, சூப்பர். மத்தேயு 7:7 சொல்லுது, அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஒரு விஷயம் ஒரு வேலை கிடைக்கிற ஒரு நம்பம் சிஸ்டர் கண்டிப்பா சொல்லணும். அன்புக்கார கண்டிப்பாக அப்போ நீங்க என்ன பண்ணணும்? கேட்கணும். நீங்க என்ன பண்ணணும்? வேலை சின்ன பிள்ளைங்க கேட்கணும். ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா நல்ல வேலை கொடுங்க, நல்ல வருமானங்களை கொடுங்க. கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? சூப்பர். அப்போ தொழில்கள் அப்பொழுது நன்றடங்கி இருக்கிறது. தொழிலை நீங்க செய்ய முடியாது. தேவனுக்கு என்ன பண்ணணும்? கேட்கணும். இல்லையா? ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. கடவுள் உங்களுக்கு சித்தமானதா? செய்யலாம். அது செய்யக்கூடாதா? அந்த தொழில் உங்களுக்கு பிரியமானதா? அல்லது கொஞ்சம் அமைதியா இருக்கணும். அல்லது வேலை ஏதாவது எனக்கு வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்கும் போது தேவன் என்ன பண்ணாரு? உங்களுக்கு சொல்லுவார். அம்மா மூலம் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை அது உங்க வாழ்க்கையில என்ன பண்ணும்? நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தேவன் உங்களுக்கு தரக்கூடிய அந்த எல்லாவித அந்த நன்மைகளை நீங்க அதுல கொஞ்சம் எடுத்து ஆலயத்தில் கொண்டு காணிக்கைகளை வைக்க வேண்டும். கைகள் தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள்ல அத்தில் ஒன்று தேவனுடைய சமூகத்தில் நீங்க என்ன பண்ணணும்? காணிக்கைகளை ஒவ்வொரு நீங்க வைக்கணும். கரங்களை எவனும் பெற்றுக்கொள்ள வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும். சில விஷயங்களை நல்ல பாயிண்ட் சில விஷயங்களை நம்ம விசுவாச குரல்ல கேட்காம அப்படியே பிடிச்சோம். இதை போட்டு எங்க என் வாழ்க்கை நான் எங்க வண்டி வாங்குவேன், நான் எங்க கார் வாங்குவேன், வீட்டை கட்டுவேன், நான் எப்படி என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன். இந்த அற்ப விசுவாசம் உங்களை விட்டு நீங்க கடந்தது. நான் எப்படி இந்த சமுதாயத்துல நான் உயர்ந்திருக்கேன், நான் எப்படி 4 பேருக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் பண்ணி நடப்பேன். இந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கி விட வேண்டும். கர்த்தர் என்ன பரிசுகிறாரு? அவருடைய கைகளின் கிரியைன்னா அவன் எனக்காக நான் சொல்றான். கர்த்தர் எனக்காக யாரும் செய்து கொடுப்பார். சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்காக யாரையும் செய்து கொடுத்திருக்கார். எல்லா அதிகாரங்களும் சொன்னாரு கொடுத்துச்சாரு. அப்ப நமக்கு யார் மூலமாக கிடைக்கும்? இயேசு நமக்காக சிலுவை சுமந்தார். யாருக்காக? அவருக்காக கிடையாது. அவருக்காக சுமந்தாரா? இல்ல இதாவதுக்காக சுமந்தாரா? நமக்காக. இருக்கீங்களா? உங்களுக்காக. நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுப்பதற்காக, பரிசுத்தமாவதற்காக
ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவர் எதிர்பார்க்கிறார், நீ நேரத்தில் வா, கேளு. தேவனுடைய வாழ்க்கை எல்லையில்லாத நன்மைகளால் உங்களை திருப்பி மாற்றுவார். கைகளை கட்டி நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றும் தேவன் என்ன பண்றாரு? மாசம் படுவான் 7 மாசம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு உங்களுக்கு எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை உங்களுக்கு உங்க பெற்றோர் சோறு கேட்பீங்க, உங்களுக்கு ஏதாவது அப்பா கல்லு கொடுத்தாங்களா? சோறு கொடுத்தாங்க. வாசிங்க வாசிங்க. மீனை கேட்டால் பாம்பை அம்மா பாம்பு தான். சரி சொல்லுங்க, வாசிங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை தகப்பனே தன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு சிறந்த தருவார் சொல்லி சிறந்ததை தருவார். காலைக்கு மக திருமணம் போது தன் பிள்ளைக்கு நன்மையானவைகளை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாங்க. அதுல 15வது அதிகாரம் 14 வாசித்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் சில அதிக தாண்டி அவளுக்கு சில நல்லது தேவைப்பட்டுச்சு. அவள் பிள்ளை இறங்கி எனக்கு ஒரு பத்தாது, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இதை விட சிறப்பா எனக்கு வேணும் அப்படி கேட்கும் போது அந்த வாசிப்பு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை அவளுக்கு கொடுக்கிறாரு. நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள், நீராட்சிகள், நல்ல மலைகள், செழிப்பானவைகளை தன் தகப்பனிடம் இருக்கிறார். அப்போ உலகத்தின் தகப்பனே தன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கிறார். அப்போ அதை நீங்க கவனிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற நம்மளுக்கு நல்லது தரமாட்டாத இல்லை, கண்டிப்பா தருவார். பற்றி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லி பார்க்கிறேன். அந்த உலகத்துக்கும் நல்லவர்கள் கைகளை பற்றி இங்க இதெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ, இதெல்லாம் நினைச்சீங்களோ, இதெல்லாம் நீங்க ஆசைப்பட்டீங்களோ உங்க வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லுங்க.
Hallelujah.